إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு மாதமும் ஓர் சிலோன் தௌஹீத் ஜமாஅத்தினுடைய தஅவா பிரிவினால் குடும்ப தர்பியா நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதத்தினுடைய 3ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை அசர் தொழுகைக்கு பிறகு ஏற்பாடு செய்து வருகின்றார்கள். அதிலே நீங்கள் அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை கற்க வேண்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளை கேட்டு அதன்படி வாழ வேண்டும் என்பதற்காக இந்த அல்லாஹுடைய மாளிகையிலே நீங்கள் ஒன்று கூடியிருக்கிறீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த மார்க்க உபன்யாசங்களில் பிரயோசனத்தை தருவானாக என்று முதல் அல்லாஹ்விடத்திலே நான் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சியில் 2 அமர்வுகள் இடம்பெறும். அதிலே முதலாவது அமர்விலே அல்லாஹ் எம்மை ஏன் சோதிக்கிறான், 2வது என்ற தலைப்பிலும், 2வது மன்னித்தலும் விட்டு கொடுப்போம் என்ற தலைப்பில் அஷேக் முர்ஷித் அப்பாசி அவர்கள் கலந்து சிறப்பிக்க இருக்கிறார்கள். இந்த 2 அமர்விலும் எல்லோரும் கலந்து முழுமையாக அதிலே பயன் பெற்று நீங்கள் கலந்து செல்ல வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். இந்த முதலாவது அமர்வை நாங்கள் இப்போது ஆரம்பிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்மை ஏன் சோதிக்கிறான்? முதலாவதாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்ற போது, அம் ஹஸிப்தும் அன் தத்குலுல் ஜன்னத வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன ഖலௌ மின் क़ப்லிகும் மஸ்ஸத்ஹுமுல் பஅஸாஉ வத்தர்ரா. உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் கஷ்டப்பட்டார்கள், நோவினைகளை சந்தித்தார்கள். இப்படி அவர்கள் சந்தித்தது போன்று நீங்கள் சந்திக்காமல், அவர்கள் எவ்வாறு சோதனைகளை சந்தித்தார்களோ அதே போன்று நீங்கள் அந்த சோதனைகளை சந்திக்காமல் சுவனம் நுழைவீர்கள் என்று நினைக்கின்றீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்குறான். எங்களை பார்த்து அல்லாஹு தஆலா, சோதனைகளை நீங்கள் சந்திக்காமல் சுவர்க்கம் லேசாக போகலாம், நாம் வணங்குறோம், தொழவாரம், பயான் கேட்கம், குர்ஆன் ஓதுறோம், ஏதோ நல்ல அமல்களை நாம் ஏழுமான அளவுக்கு செஞ்சிட்டு இருக்கோம், நாம் லேசாக சுவர்க்கம் போகலாம் என்று நாம் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த நினைப்பை தான் அல்லாஹு தஆலா பார்த்து கேட்குறான். அப்படி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா?
அப்போ என்ன அர்த்தம் என்று சொன்னால், சோதனைங்கிறது எங்களுக்கு வெறும், எங்களுக்கு சோதனை வெராட்டித்தான் நாங்கள் யோசிக்கணும். சோதனை எங்களுக்கு வரவில்லை என்று சொன்னால்தான் நாங்கள் யோசிக்க வேண்டி இருக்குது. ஏன் அல்லாஹ் என்ன சோதிக்கல, ஏன் அல்லாஹ் இன்னும் என்னை சோதிக்கவில்லை என்கின்ற கேள்வி இந்த உள்ளத்தில் உருவாகணும். ஏனென்று சொன்னால், அல்லாஹு தஆலா இரண்டு மிக முக்கியமான நோக்கத்துக்காக சோதிக்கான். இரண்டு மிக முக்கியமான நோக்கத்துக்காக சோதிக்கான். முதலாவது நோக்கம், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியானுக்கு நலவை நாடிவிட்டால், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஸிப் மின்ஹு. அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியானுக்கு நலவை நாடிவிட்டால், அந்த நலவு என்ன? உதாரணமாக மறுமையில் சுவர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹு தஆலா நாடிவிட்டால், அல்லது இந்த உலகத்தில் வாழுகின்ற போது பெரிய ஒரு ஹைரொண்டை நாம் என்ன செய்வோம், என்ற அடியானுக்கு கொடுப்போம் என்று நாடிவிட்டால், அல்லாஹ் என்ன செய்வானா, முதலாவது சோதிப்பான். அப்போ இந்த சோதனை வருகின்ற போது நாங்கள் நினைக்கணும், ஏதோ ஒரு நலவு ஒன்று எனக்கு நடக்க போகுது. உண்மையிலே சோதனை என்பது ஒரு முஃமினுக்கு சோதனை வெறுமாக இருந்தால் நலவை தவிர வேறு எந்த ஒன்றும் இல்லை. அங்கே ஒரு முஃமினுக்கு அல்லாஹு தஆலா சோதனையை தந்தால் அதில் நலவை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அல்லாஹு தஆலா நலவை நாடினத்தினால தான் என்ன செய்கிறான், அந்த சோதனையை எனக்கு தாரான். இப்போ சுவர்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுக்கணும் என்று நாடிவிட்டால் என்ன செய்வானாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிக்க ஆரம்பிப்பான். அதன் அடிப்படையில் தான் நபிமார்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னால் கடுமையாக சோதிக்கப்பட்டாங்க. இப்போ சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், ஐயுன் நாசி அஷத்து பலாஅன், மனிதர்களில் கடுமையாக சோதிக்கப்பட்டவங்க யாரு என்று கேட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் அம்பியா, யாரு? நபிமார்கள். அப்போ இந்த உலகத்தில் அதிகமாக கடுமையாக சோதிக்கப்பட்டவங்க முதலாவது நபிமார்கள் தான். இப்போ நாம் சொல்லுவோம், இவ்வளோ ஒரு சோதனை அல்லாஹ் என்ன சோதிக்கணுமா என்று நமக்கு சொல்லுவோம். நாம் கடும் சோதனையெல்லாம் சந்திப்போம். அது எப்படி ஒரு சோதனைகள் பல வகையாக காணப்படும். இவைகளை விட நபிமார்கள் கடுமையாக நெஞ்சுகிறாங்க, சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வார்த்தையை சொல்கிறாங்க, கடுமையாக சோதிக்கப்பட்டவங்க நபிமார்கள். ஃபதும்மல் அம்ஸலு ஃபல் அம்ஸல், நபிமார்கள் அதற்கு பிறகு வந்த சாலிஹான நல்லடியார்கள், இவர்கள் எல்லாம் கடுமையாக என்ன செய்திருக்கிறார்கள், இந்த உலகத்தில் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தொடர்ந்து சொல்கிறார்கள், ஃபயுப்தலல் அப்து அலா ஹஸபி தீனிஹி, ஒரு மனிதன் எப்படி சோதிக்கப்படுவான் என்று சொன்னால் அவனுடைய மார்க்கத்தினுடைய சக்திக்கு ஏற்ப அல்லது மார்க்க பற்றுக்கு ஏற்ப. ஒரு மனிதனிடத்தில் எந்த அளவுக்கு தீன் இருக்குமோ, எந்த அளவுக்கு மார்க்கம் இருக்குமோ, அந்த அளவுக்கு அவன் சோதிக்கப்படுவானாம். இப்போ எனக்கிட்ட மாஷா அல்லாஹ் மார்க்கப்பட்டு நிறைய இருக்குமெண்டுச்சுன்னா நான் நிறைய சோதிக்கப்படுவேன். நான் அதிகமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொண்டிருக்கேன் என்று சொன்னால் நான் தான் அதிகமாக சோதிக்கப்படுவேன். அப்போ நாம் நினைக்கணும், நான் ஏன் இந்த சோதிக்கப்படுறேன், ஏன் எனக்கு கஷ்டம் பெருகுது, எனக்கு ஏன் சோதனை வருதுண்டா, அல்லாஹ் என்னை நேசிக்க ஆரம்பிச்சிருக்கான். நான் தொழுகிறேன், வணங்குறேன், திக்ர் செய்கிறேன், குர்ஆன் ஓதுறேன், சதக்கா செய்கிறேன், ஏழுமான நல்ல சாலிகான அமல்களை செஞ்சுட்டு வாரன், ஆனால் எனக்கு ஏன் சோதனை வருகுது? இப்படி ஒரு கேள்வி வரும். உனக்கு தான் வரும், நீ தொழுறையா, அப்போ சோதனை வரும். அல்லாஹு தஆலா உனக்கு நலவை நாடிவிட்டான், அல்லாஹு தஆலா உனக்கு நலவை நாடிவிட்டான், அதனால் தான் சோதிக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதை தொடர்ந்து சொல்கிறார்கள், ஃபமா யப்ரஹுல் பலாஉ பில் அப்தி ஹத்தா யம்ஷிய அலா வஜ்ஹில் அர்தி வமா அலைஹி ஹதீஅ, அவனிடத்தில் எந்த அளவுக்கு பிழை இருக்குமோ
அல்லாஹ் தஆலா சோதித்து அந்த பிழையை இல்லாமல் என்ன செய்வானாம், ஆக்கி விடுவான். அந்த பிழைகளை இல்லாமல் ஆக்குகின்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா சோதனையை கொடுப்பான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என் மீது கொண்ட அருளின் காரணமாக, எனக்கு அல்லாஹ் நலவை நாடினதன் காரணமாக என்னை அல்லாஹ் சோதிக்கிறான் என்கின்ற அந்த கோட்பாடு என்னுடைய உள்ளத்தில் என்ன செய்யணும், இருக்கணும். முதலாவது அம்சம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் அப்த இதா சபகத் லஹு மினல்லாஹி மன்சிலத்துன். மிக அருமையான ஒரு செய்தி இது. அபூ தாவூதிலே வரக்கூடிய செய்தி, 3090வது செய்தி, சஹீஹான செய்தி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியானுக்கு சுவர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹு தஆலா எழுதி வைத்தாள். இப்போ ஒரு அடியான் அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்து என்ன செய்வான்னு சொன்னால் உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹு தஆலா எழுதிடுவான். இப்போ எழுதிட்டு அல்லாஹு தஆலா என்ன செய்யறல்ல, சும்மா விடுறல்ல. ஆனால் அந்த அந்தஸ்தையும் இவருடைய அமலாலையும் அவர் என்ன செய்யல, பெற்றுக்கொள்ளவும் இல்லை. அது அல்லாஹ்வுடைய கருணையால், அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் அல்லாஹு தஆலா என்ன செய்யறான்னு சொன்னால் எழுதி வைக்கிறான். எழுதி வச்சுட்டு என்ன செய்யறான்னு சொன்னால், இப்தலாஹுல்லாஹு ஃபீ ஜஸதிஹி அவ் ஃபீ மாலிஹி அவ் ஃபீ வலதிஹி. உடல் உறுப்புகளில், அதே போல் அவருடைய பொருளாதாரத்தில், அல்லது அவருடைய அதே போன்று அவருடைய பிள்ளைகளுடைய விடயத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்னு சொன்னால் சோதிப்பான். அப்போ சோதிச்சுட்டு பிறகு என்ன செய்வான்னு சொன்னால் சும்ம ஸப்பரஹு அலா தாலிக், அதில் அவருக்கு பொறுமையையும் கொடுப்பான். இப்போ அல்லாஹ் தஆலா சோதனையும் கொடுத்துட்டு தாங்கவும் என்ன செய்வானாம், வைப்பானாம். இப்போ உதாரணமாக எனக்கு என் பிள்ளையில் உதாரணமாக ஒரு புள்ள பிறக்குது, என் மனைவிக்கு ஒரு புள்ள பிறக்குது. இப்போ பிறந்த உடனே என்ன செய்யுதுன்னு சொன்னால் புள்ள மகனிக்குது. உதாரணமாக சொல்ல போனால் கஷ்டமாக இருக்கும் நமக்கு. நான் சந்தோஷமாக எதிர்பார்த்து ஆசையோட 9 மாதம் 10 மாதம் நான் காத்துக்கிருந்து அந்த பிள்ளையை நான் வளர்க்கணும், அதை பார்க்கணும், தூக்கி கொஞ்சணும் மட்டும் நிறைய ஆசை வச்சிருப்பேன் நான். ஆனால் பிறந்த உடனே என்ன செய்யுது, அந்த பிள்ளை மூத்தாயிடுச்சு. இப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் என் உள்ளம், எவ்வளோ நான் கஷ்டப்படுவேன். இது அல்லாஹ்வுடைய சோதனையா, சோதனை இல்லையா? அது அல்லாஹ் நாடின விஷயம் இல்லையா? அல்லாஹ் நாடின விஷயம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறகு என்ன செய்வான் தெரியுமா, நம்மளை தாங்க வைப்பான், அதை பொறுமையாக்கி வைப்பான். ஏதோ ஹைர் அல்லாஹ் தஆலா ஏதோ இதை விட ஒரு சிறந்த ஒரு நிலவை அல்லாஹ் தஆலா தரலாம் எனக்கு, அதனால் இது இந்த சோதனையை சோதிச்சிருக்கிறான் என்று நான் என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும், சொல்ல வைப்பான் அல்லாஹ் தஆலா. இப்போ இப்படியும் ஒரு நிலவை என்ன செய்வான்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா செய்வான். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ஃபிரௌனுடைய காலத்தில் நாம் கேள்விப்பட்ட செய்தி இது. மாசிதா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, அவருக்கு சொல்லப்படும் மாசிதாண்டு சொன்னால் ஃபிரௌனுடைய பிள்ளைகளுக்கு முடிவாரக்கூடியவ, அதான் அதோட பேர். அவட பேர் சரியாக சொல்லப்படாவிட்டால் மாசிதாண்டு தான் அவருக்கு பட்ட பேர் சொல்லப்படும். அப்போ இந்த மாசிதாண்டு சொல்லக்கூடிய இந்த பெண்மணி என்ன செய்தான்னு சொன்னால், ஒரு தடவை ஃபிரௌனுடைய பிள்ளைகளுக்கு முடிவாந்து கொண்டிருந்தார். ஃபிரௌனுடைய பிள்ளைகளுக்கு முடிவாந்து கொண்டிருந்தார். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் அந்த சீப்பிடிக்கு தானே கோம்பு நம்ம வாடுற அந்த சீப் என்ன செய்தான்னு சொன்னால் கீழே விழுகுது. விழுந்த உடனே பிஸ்மில்லான்னு அவன் என்ன செய்கிறா, அதை எடுக்கா. பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு என்று எடுத்த போது அந்த ஃபிரௌனுடைய குழந்தை சொல்லுது, ஏன் நீங்கள் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு சொல்கிறீங்க? இறைவன் என்னுடைய தந்தை தானே இறைவன் என்று சொன்னால் ஃபிரௌன் சொல்லி கொண்டிருந்தானே, ஆனால் ரப்புக்குமுல் அலா, நான் தான் உங்களோட உயர்ந்த ரப்புன்னு சொல்லி கொண்டிருந்தானே ஃபிரௌன். அப்போ அந்த பிள்ளை என்ன செய்தாண்டா, எந்த தந்தை தானே ரப்பு, அப்போ நீங்கள் ஏன் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி பிஸ்மில்லா சொல்கிறீங்க, எடுக்கங்க சீப்பை என்று கேட்டுச்சு அந்த பிள்ளை. அப்போ பிறகு அந்த குழந்தை என்ன செய்தண்டா, நான் என் தந்தைகிட்ட போய் நான் இதை சொல்ல போகிறேன், நீங்கள் அப்போ அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு நீங்கள் சின்னத்தினால நான் என் தந்தைகிட்ட போய் சொல்ல போகிறேன். அப்போ அவ சொல்ல, நீ போய் சொல்லு. அப்போ தந்தைகிட்ட போய் சொன்னபோது தந்தை யார், ஃபிரௌன் என்ன செய்கிறான்னு சொன்னால் இந்த பெண்மணியை மாசிதாவை அழைக்கிறான். இப்போ அழைத்து என்ன செய்கிறான்னு சொன்னால் தண்டிக்க ஆரம்பிக்கான்.
அவன் தண்டிக்கின்ற போது, நான் இது பெரிய ஒரு சம்பவம் சுருக்கமாக சொல்கின்றேன். அவன் தண்டிக்கின்ற போது அவன் என்ன செய்வான்? முதலாவது அவன் கொடுக்குற சோதனை என்ன தெரியுமா? அந்த பிள்ளைகளை அங்கே ஒரு சட்டியிலே எண்ணெயை சூடாக்கி அதிலே அவன் என்ன செய்தான்னு சொன்னால் கொதிக்க வைத்து அதில் என்ன செய்தான்? ஒவ்வொரு பிள்ளைகளாக போட்டு இந்த நோவினை செய்தான், வேதனைப்படுத்தினான். அப்போ மிச்சமாக இருந்ததெல்லாம் எலும்பு மாத்திரம்தான் மிச்சமாகி வந்தது. அப்படி ஒவ்வொரு பிள்ளைகளாக சோதித்த போதும் இப்போ நீ அல்லாவை ஏற்றுக்கொள்கிறையா இல்லை என்ன ஏற்றுக்கொள்கிறையான்னு கேட்டான். ஆனால் அந்த டைமில் அந்த அந்த மாசிதாங்கிற பெண் என்ன செய்தான்டா, நான் அல்லாவை தான் ரப்பாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னான். அப்போ பிள்ளை என்ன செய்யப்படுது? அந்த இடத்துல வேதனை செய்யப்படுது, நோவினை செய்யப்படுது. ஆனால் அவள் என்ன செய்தான்டா? உறுதியாக இருந்தா. அப்போ அந்த சோதனை நடக்குது அவடத்தை. ஆனால் அந்த டைமில் அவள் என்ன செய்தான்டா? உறுதியாக இருந்தா. அப்போ இப்படி அல்லாஹ் தஆலா தாங்க வைத்து அவருக்கு பெரிய ஒரு அந்தஸ்தை நெஞ்சான் கொடுத்தான். ஏன்னா மிஅராஜுடைய பயணத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான ஒரு வாசனையே நுகர்ந்தாங்க. இது யார வாசனை என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட கேட்டபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, இது மாஷிதாவுடைய வாசனை. இது சுவர்க்கத்தில் அளவான நறுமணம் கொண்ட வாசனை என்ன செய்யுது? மாஷிதாவுடைய அந்த பெண்மணிகளுடைய அந்த உடம்பிலிருந்து அந்த வாசனை வந்துச்சு. அப்போ கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான்னு சொன்னால் ஏராளமான சோதனைகளை நமக்கு தருவான். என்ன பொருளாதாரத்தில் நஷ்டம் உண்டு ஏற்படும். நான் பிஸ்னஸ் செய்வேன், அந்த பிஸ்னஸில் ஒரு நஷ்டம் உண்டு ஏற்படும் எனக்கு. இதுவும் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? சோதிச்சு பார்ப்பான் நம்மளை. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் எங்களோட ஈமானை நாங்கள் என்ன செய்யலாது? தளர விட இயலாது. உறுதியாக எங்களோட ஈமானை நாங்கள் வச்சுக்கொள்ளணும். அப்போ முதலாவது விஷயம் என்னென்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு நிலவை நாடிவிட்டால் அல்லது ஒரு சுவர்க்கத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹு தஆலா கொடுக்க நாடிவிட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமாக சோதிப்பான். அதனால் தான் நபிமார்கள் அதிகமாக என்ன செய்யப்பட்டாங்க? சோதிக்கப்பட்டாங்க. ஏன்னா நபிமார்களுக்குத்தான் சுவர்க்கத்தில் முதலாவது அந்தஸ்து. நபிமார்களுக்குத்தான் சுவர்க்கத்தில் முதலாவது அந்தஸ்து. அதால் அவங்க என்ன செய்யப்பட்டாங்க? கடுமையாக சோதிக்கப்பட்டாங்க. இரண்டாவது சோதனை ஏன் பெறும் என்று சொன்னால், நாம் ஒரு பாவம் செய்வோம், நாம் ஒரு பாவத்தை செஞ்சிருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு கருணை செய்ய நாடினான்னு சொன்னால் இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? அதுக்கான தண்டனையை தந்துடுவான். அல்லாஹு தஆலா சோதனையை தந்து அதுக்கான தண்டனையை என்ன செய்வான்? இந்த உலகத்திலே தந்திடுவான் அல்லாஹ் நாடினால். இது உண்மையிலே ஒரு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்யக்கூடிய பெரிய கருணை. ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் நடக்கிற தண்டனைகளை விட, வேதனைகளை விட மறுமையில் கிடைக்கிற வேதனை பல மடங்கு கூடியது. தாங்க மாட்டோம். எங்களை தாங்க இயலாத போது மறுமையுடைய தண்டனை எப்படி தாங்குவோம்? அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வானா? மறுமையில் கொடுக்காம இந்த உலகத்தில் என்ன செய்வானாம்? தண்டனையை கொடுத்து முடிப்பானாம். இது இதா அராதல்லாஹு பிஅப்திஹில் கைர அஜ்ஜல லஹுல் உகூபத ஃபித் துன்யா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதே போல ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா கெடுதியை நாடிவிட்டால் தண்டனையை இந்த உலகத்தில் கொடுக்காம மறுமையில் என்ன செய்வானாம்? கொடுப்பானாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தாங்க. திருமதியில் வரக்கூடிய செய்தி 2396வது செய்தி. சஹீஹ் ஹசனுடைய தரத்திலே இது இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்போ முதலாவது நோக்கம் அல்லாஹு தஆலா ஏன் நம்மளை சோதிக்கானண்டா, அல்லாஹ் நமக்கு நலவை நாடினா, அதே போல் சுவர்க்கத்தில் அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹு தஆலா வச்சிருந்தா முதலாவது என்ன செய்வான்? அல்லாஹ் எம்மை சோதிப்பான். இரண்டாவது, இந்த உலகத்தில் நான் பாவம் செய்து வாழ்ந்தால், நான் எந்த அளவுக்கு நான் பாவம் செய்கிறனோ அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? இந்த உலகத்தில் என்ன சோதிப்பான், அதுக்கான தண்டனையை தருவான். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும் வயஃபு அன் கதீர். அல்லாஹ் உங்களை சோதிக்கிறது என்னத்தாலே? பிமா கஸபத் ஐதீக்கும், உங்களோட கைகள் எதனை கொண்டு சம்பாதித்ததோ, நீங்கள் எந்த அளவுக்கு பாவங்கள் செய்தீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன செய்யப்படும்? சோதனை வரும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். இறுதியாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சுவர்க்கத்தில் அந்த மறுமையில் சில நரகவாசிகளில் இருந்து ஒரு சில ஆக்களை கொண்டு வரப்படும்.
அதில் ஒரு ஆள் என்ன செய்யப்படும் என்று சொன்னால் யுக்தா பி அன்அமி அஹ்லி துன்யா மின் அஹ்லின் நார் யௌமல் கியாமா, மறுமை நாளில் ஒரு ஆளை கொண்டு வரப்படும், நரகவாசி ஒரு ஆளை கொண்டு வரப்படும். ஃபயுஸ்பகு ஃபி ஜஹன்னம சபகா, ஒரு தடவை அந்த நரகத்தில் அல்லாஹு தஆலா என்ன செய்வான்டா மூழ்கி எழுப்புவான். அப்படி மூழ்கச் செய்து எழுப்பின உடனே அவன்கிட்ட கேட்கப்படும், இப்ன ஆதம் ஹல் ரஅய்த கைரன் கத் ஹல் மர்ர பிக நஈமுன் கத், அதாவது இவன் ஆரண்டு சொன்னால் இந்த உலகத்தில் வாழுகின்ற போது பல நிஅமத்துகளை என்ன செஞ்சிருப்பான், பெற்றிருப்பான், பல நிஅமத்துகளை அருட்கொடைகளை சந்திச்சிருப்பான், நல்ல என்ஜாய் பண்ணி இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பான். ஆனால் அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்திருப்பான். இப்போ இவன் பெற்ற எல்லா நிஅமத்துகள் எல்லாம் உண்மையிலே இவனுக்கு சந்தோஷத்தை இந்த உலகத்தில் கொடுத்துச்சு. ஆனால் நாளை மறுமையில் இவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தில் ஒரு தடவை மூழ்கச் செய்துவிட்டு அல்லாஹ் கேட்பானாம், உனக்கு பெற்ற நிஅமத்துகளை நீ கண்டிருக்கியா, சந்திச்சிருக்கியா என்று கேட்பானாம். அவன் சொல்லுவானாம், எந்த நிஅமத்தையும் நான் இந்த உலகத்தில் பெறலே என்று சொல்லுவான். ஏனென்று சொன்னால் அந்த நரகத்தில் மூழ்கச் செய்து எடுத்ததுக்கு பிறகு அந்த நிஅமத்துகள் எல்லாம் அவன் என்ன செய்திருவான், மறந்துடுவான். இந்த உலகத்தில் வாழக்குள்ள நிஅமத்தை பார்த்திருப்பான், அருட்கொடைகளை சந்திச்சிருப்பான், என்ஜாய் பண்ணியிருப்பான், நல்லா வாழ்ந்திருப்பான், சந்தோஷமாக இருந்திருப்பான், அல்லாஹ் மறந்து வாழ்ந்திருப்பான். அந்த நிஅமத்துகள் எல்லாம் ஒரு தடவை அந்த நரகத்தில் மூழ்கி எடுத்ததுக்கு பிறகு கேட்கின்ற போது அவன் சொல்லுவானாம், எந்த நிஅமத்தும் எனக்கு ஞாபகமும் இல்லை, நான் அதை கண்டதும் இல்லைம்பானாம், எந்த நிஅமத்தையும் நான் பெற்றதும் இல்லை கண்டதும் இல்லை என்று சொல்லுவானாம். இது நரகவாசி. சுவர்க்கவாசி ஒருவரை கூப்பிடுவான். இவர் யார் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அதிகமாக சோதிக்கப்பட்டவர், அதிகமான கஷ்டங்களை சந்தித்தவர், கஷ்டப்பட்டு வாழ்ந்தவர், பொருளாதாரத்தில் நெருக்கடி ஏற்பட்டிருக்கும், பிள்ளைகளால் பிரச்சனை வந்திருக்கும், தொழிலால் பிரச்சனை வந்திருக்கும், சமூகத்தால் பிரச்சனை வந்திருக்கும், கடுமையான கஷ்டத்தை சந்தித்தவர் அறிந்திருப்பார். இவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்தில் ஒரு தடவை மூழ்கச் செய்து எடுத்துவிட்டு அல்லாஹ் கேட்பானாம், நீ என்னென்ன சோதனைகளை சந்திச்சா இந்த உலகத்தில் என்று கேட்கின்ற போது அவன் சொல்லுவானாம், நான் ஒரு சோதனையும் நான் சந்திக்கல என்று சொல்லுவானாம். இந்த உலகத்தில் எந்த சோதனையும் எந்த கஷ்டத்தையும் நான் சந்திக்கவே இல்லை என்று சொல்லுவானாம். அப்போ அந்த உலகத்தில் அந்த சுவர்க்கத்தில் அவனை மூழ்கச் செய்து பிறகு அந்த எடுத்ததுக்கு பிறகு எல்லா கஷ்டங்களையும் அவன் என்ன செய்வான், மறந்து விடுவான். அப்போ கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சுவர்க்கம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அவருடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் அப்படியோ மறக்கடிக்க செய்துவிடும். இப்போ உண்மையும் தானே, இந்த உலகத்தில் நம்ம கஷ்டப்பட்டிருப்போம், ஒரு பெரிய ஒரு நலம் ஒன்று வரக்குள்ள அந்த கஷ்டம் தானாக என்ன செஞ்சிடும்னா மறைஞ்சிடும். அதை நாங்களே என்ன செஞ்சிடுவோம், உள்ளத்திலேருந்து அழிச்சிடுவோம். அது ஏன்னா அந்த சந்தோஷம் ஒன்று வருகின்ற போது அந்த கவலை தானாக போயிடும். ஒரு கவலைக்கு பிறகு ஒரு சந்தோஷம் வருகின்ற போது அந்த கவலை தானாக நெஞ்சிடும், அது போயிடும். அது இது உலக வளமையில் உண்டு. அது அப்போ கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் சோதிக்கப்பட்டாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு பகரமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சுவர்க்கத்தை தாரான். ஆனால் ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் அல்லாஹ்வுடைய ஹக்கில் என்ன செய்யணும், நாங்கள் தொடர்ச்சியாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய ஹக்கை கொடுக்கின்ற விஷயத்தில் தொடர்ச்சியாக நாங்கள் இருக்க வேண்டும். இபாதத்துகளில் ஈடுபடுகின்ற விஷயங்களில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், நாங்கள் எவ்வளோ சோதனைகளை நாங்கள் சந்தித்தாலும் உறுதியாக தொடர்ச்சியாக நாங்கள் அதில் இருக்க வேண்டும். அது என்ன வகையான சோதனை வந்தாலும் சரி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற போது எல்லா விதமான சோதனைகளையும் சந்திப்போம். ஆனால் தண்டனைகள் என்ற ரீதியிலும் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், எம்மை சோதிப்பான். அதனால் எங்களோட பாவங்களை நாங்கள் மேக்சிமம் குறைத்து கொள்ள வேண்டும், மேக்சிமம் இல்லாமல் ஆக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்கள் செய்தாலும் என்ன செய்வான், அதை தண்டிப்பதற்காகவும் அல்லாஹு தஆலா சோதிப்பான். எனவே இந்த இரண்டு நோக்கத்திற்காகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை சோதிக்கிறான் என்கின்ற அந்த ஞாபகத்தோடு இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்ததாக